இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித லூர்து அன்னை பங்கின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு, அதாவது இவ்வருடம் புனித லூர்து அன்னை பெருவிழா, குறிப்பாக 128ஆம் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக இங்கு கொண்டாடப்பட்டது. இந்த திருவிழா ஏராளமான மக்களை வரவழைத்து மிக பெருமையாக கொண்டாடப்படும் ஒரு விழா. சிறப்பாக கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்லாமல் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களும் இந்து மதத்தை சார்ந்த அன்பர்களும் நண்பர்களும் இந்த திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெறுகின்றார்கள். அதுவும் குறிப்பாக இந்த ஆலயத்தின் பெருமை எங்கும் பறைசாற்றப்படுகின்றது. ஏறக்குறைய திருச்சி மாநகரத்தின் மணிமுகடமாக விளங்குவது இந்த புனித லூர்து அன்னை ஆலயம். குறிப்பாக இந்த ஆலயம் 1895ஆம் ஆண்டு அடித்தளமிடப்பட்டு 1903ஆம் ஆண்டு ஆலய அபிஷேகம் நடந்தது. ஏறக்குறைய 128 ஆண்டுகள் முடிவடைந்த இந்த ஆலயத்தில் அருமையாக அன்னை வீற்றிருந்து வருவோர் போவோர் அனைவருக்கும் ஆசீர் வழங்கி அர்ச்சிக்கின்றாள். ஒவ்வொரு வருடமும் திருவிழாவின் போது இறை மக்களின் குடும்பங்களில் உள்ள சிறுவர்கள் சிறுமிகளுக்கு புது நன்மை வழங்கப்படுகின்றது. அதாவது இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக பானமாக உட்கொள்ள, அதுவும் முதலாக உட்கொள்ள ஒரு மாபெரும் விழா எடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த பங்கில் ஏறக்குறைய 17 சிறுவர்கள் சிறுமிகள் இவ்வருடம் இயேசுவை புதிதாக உள்வாங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் மனமுவந்து நான் பாராட்டுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமான நிகழ்ச்சியை இப்போது இதில் காணும் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் ஆசீரும் நம் பங்கின் பாதுகாவலி புனித லூர்து அன்னையின் அருளும் ஆசீர்வாதங்களும் நிறைய கிடைக்க வேண்டுமென்று அன்புடன் வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, மனிதன் உயிர்வாழ உணவு அவசியம். உயிர்வாழ மட்டுமன்று உறவு வாழ்விற்கும் உணவு அடித்தளம் இருக்கிறது. உயிர் வாழவும் உறவில் வளரும் உணவு தேவைப்படுகிறது. நாம் இறை அருளை பெற்று இறை உறவிலும் மனித உறவிலும் செழித்து வளர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த ஒப்பற்ற உணவை நற்கருணை. எனது சதையிலிருந்து என் இரத்தத்தை குடிப்பவர் இறைவாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் இயேசு. ஆம், நற்கருணையிலிருந்து நாம் பங்கேற்கின்ற போது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு ஆழப்படுத்தப்படுகிறது. அதுபோல நமக்கும் பிற மனிதனுக்கும் உள்ள உறவு வளர்ச்சி பெற்று உறுதி அடைகின்றன. இத்தகைய உறவு வாழ்வில் வளர நற்கருணை திருவிருந்து நமக்கு உதவி செய்கின்றது. இன்று முதல் திருவிழத்தில் பங்கு பெறுகின்ற சிறுவர் சபையராகிய எங்களோடு இணைந்து எங்களுக்காக ஜெபிக்கவும், நாங்கள் இறுதி வரை இறை அன்பில் இணைந்து வாழவும் தேவையான இறை அருளை எங்களுக்கு கிடைக்கவும் இத்திருப்பலியில் மன்றாட உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய திருப்பலியானது முதன்முறையாக இயேசுவின் உடலை இரத்தத்தை உட்கொள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் தொடர்ந்து இறைபக்தியிலும் நாணத்திலும் பல்வேறு திறமைகளும் வளர வேண்டும் என்றும் அன்னையின் பக்தர்களாகிய ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று அதற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
இறைவா, இந்த வியப்புக்கு உரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழருள்வீராக. உம்மோடு தூயாவியர் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பசியால் வாடிய இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் வானத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னா என்ற உணவால் உயிரளித்தார். மன்னா என்ற உணவு இறைவனின் அளப்பரிய அன்பை தனி பெரும் கருணையை வெளிப்படுத்துகின்றது. அன்று மன்னா உணவால் இஸ்ரேலை பராமரித்த இறைவன் இன்று நற்கருணை என்றும் உணவால் நம்மையும் பராமரிக்கின்றார். இச்சிந்தனையோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 16, இறை திருவார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 12 முதல் 15 முடிய. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாழ் நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும்
பவுல் எழுதிய முதல் கொரிந்தியர் நூலிலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 10, இறைத்திரு வார்த்தைகள் 16 முதல் 17 முடிகிறது. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பலியிடுகிறோமே, இது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கின்றோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்வதல்லவா? அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்வு தரும் உணவு நானே. என்னை உண்போர் இறக்க மாட்டார்கள். மன்னாவை உண்டார்கள், அழிந்து போனார்கள். ஆனால் வாழ்வு தரும் நமது ஆண்டு
இயேசுவை உண்போர் என்னாலும் இறக்கப் போவதில்லை, அவர்கள் நிலை வாழ்வை பெறுபவர்களாக இருப்பார்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு இன்றைய தினம் நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்கிறார். இந்த பைபிள் வச்சிருக்கீங்களா? யாராவது பைபிள் எடுத்து இல்லையா? யோவான் திருப்புத்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம் 2வது வரி வாசிங்க. ஆண்டவர் இயேசு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். வேகமா யோவான் 10:10வது வசனம் 2வது பகுதி. நான் வாழ்வை 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருட வேறு எதற்கும் வருவதில்லை, ஆனால் நான் வாழ்வை பெறும் பொருட்டு, அது நிலை வாழ்வை நிறைவாக பெறும் பொருட்டும் வந்துள்ளேன். நமது ஆண்டவர் வாழ்வை தரும் கடவுள், சாவை தரும் கடவுள் அல்ல. இன்றைய தினம் இந்த குழந்தைகள் எல்லோரும் நமது ஆண்டவர் இயேசுவை முதலாக கொண்டு இருக்கிறார்கள். எங்க வீட்டுக்குங்க நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது சாமியார் சிஸ்டர்லாம் வருவாங்க இந்த வீடு செஞ்சுக்கிறதுக்காக. எங்க அம்மாவுக்கு கை ஓடாது கால் ஓடாது. அடுப்பை தூக்கி சட்டியில் வைப்பாங்க, சட்டியை தூக்கி அடுப்பில் வைப்பாங்க. ஒரே டென்ஷன். ஒரு முக்கியமான நமது வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்பதால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பதட்டம். சாதாரணமான ஒரு குருவும் ஒரு சகோதரியும் நமது வீட்டிற்கு வருகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியோடு கூடிய பதட்டம் இருக்கும் என்றால், நமது ஆண்டவர் இயேசு இந்த சிறுவர் சிறுமியருக்குள் வருகின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும். இந்த முதல் நற்கரணை வாங்குறீங்களா? அவங்களுக்கெல்லாம் பாதுகாவலர் இருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன? யோசப். தூயாவி பாதுகாவலர் யாரு? இந்த பக்கம் உள்ளவங்க. முதல் நற்கருணை வாங்குபவருக்கு என்று ஒரு பாதுகாவலர் இருக்கிறார். அவர் பேர் என்ன? அட்லீஸ்ட் இன்னைக்காக தெரிஞ்சிருப்போம். சாகும் வரைக்கும் மறக்கக்கூடாது. அந்த பாதுகாவலர் பெயர் அருளாளர் இமல்டா லாம்பர்டினி. இமல்டா லாம்பர்டினி இவர்களைப் போல சிறுவராக சிறுமியாக 8 வயது இருக்கின்ற பொழுதே ஆண்டவர் மீது அலாதி பிரியம் கொண்டவராக அவரை கொண்டு மகிழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அப்பொழுதெல்லாம் 12-13 வயதிற்கு பிறகுதான் திருநற்கருணை வழங்கப்படும். எனவே அவள் சிறப்பான ஒப்புதல் பெற்று அங்கு இருக்கக்கூடிய டொமினிக்கன் சிஸ்டர்ஸ் அவங்கள்ட்ட போய் அவங்க சபையில சேர்ந்து உதவி செய்கிறார். அடுப்பறையிலும் ஓய்வறைகளையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒருத்தியாக 1333 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அந்த சிறுமி திருநற்கருணை முன்பாக முழந்தால் படியிட்டு வேண்டிக் கொண்டிருந்த பொழுது, எனது பாசத்துக்குரிய சகோதரியே, நமது ஆண்டவர் இயேசு ஒளியின் வடிவில அப்பத்தின் வடிவிலே அவர் முன்பாக தோன்றியதாக. இதனை பார்த்த மற்ற சகோதரிகள் எல்லாம் பதறி அடித்துக் கொண்டு ஓடி பயத்தினால் ஐயோ என்ன ஆகப் போகிறதோ என்று நினைக்கின்ற பொழுது இந்த சிறுமி கண்களை திறந்து எனது ஆண்டவரே என்னுள் வாரும் என்று சொன்னதாக வரலாறு சொல்லுகின்றது. எனவே அவள் அருளாளர் இமல்டா லாம்பர்டினி. பேர சொல்லுங்க, என்ன சொல்லலாம்? இமல்டா லாம்பர்டினி. அட்லீஸ்ட் இந்த பேரையா நாம் சிஸ்டர் என்ன நாம சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை சொல்லி காமிட்டாங்க. நமது ஆண்டவர் இயேசுவை அவள் முழுமையாக உணர்ந்து அதனை ஏற்றுக்கொண்டதால் அவள் இந்நாள் வரை எல்லோருக்கும் பாதுகாவலியாக இருக்கிறார். இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, நீங்க தான் பதில் சொல்லணும். நமது ஆண்டவர் இயேசு அப்பத்திலையும் ரசத்திலையும் இருந்து நமக்கு வர்றார், உணவாகவும் உடலாகவும் வருகிறார். இதை நாம் விசுவசிக்கிறோம். அந்த அப்பமும் நம்ம சாப்பிட்டு அப்பம் மாதிரி தானே இருக்கு. அந்த ரசத்தை குடிக்கிற பொழுது ரசம் மாதிரி தானே இருக்கு. எப்படி நான் ஆண்டவர் இயேசு அதில் இருக்கிறார் என்று நம்ப முடியும் என்கின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரணும்ல.
யோவான் திருப்புத்தகத்திலே இன்றைய நாள் நாம் வாசித்தது போல, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவாகிய நான் உன்னோடு கூட எல்லா நிலையிலும் இருக்கிறேன். உன் அம்மா வழியில, அப்பா வழியில, பெற்றோர்கள் வழியில, முதியோர் வழியில, குழந்தைகள் எல்லார் வழியாக வருகிறேன். ஆனால் மிக சிறப்பான விதத்துல இந்த அப்ப ரசத்தோடு அவருடைய உடலும் இரத்தமும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் திருப்பலி. இதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன். அதாவது அதில் கோதுமை மணி, திராட்சை இருக்கிறது. அதோடு கூட எனது ஆண்டவர், நானும் நீயும் வணங்கக்கூடிய நமது ஆண்டவர் இயேசு உடலாகவும் இரத்தமாகவும் வெளிப்படுகிறார். இந்த உன்னதமான மாற்று திறன் இருக்கிறதே, அதற்கு பெயர் டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன். அதுல சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது கோதுமை மணியும் திராட்சை ரசமும், அதோடு கூட யார் இருக்கிறார்? நமது ஆண்டவர் இயேசு உடலாகவும் இரத்தமாகவும் இருக்கிறார். இந்த உண்மையை இந்த குழந்தைகள் புரிந்து கொள்வார்களா? ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள், எனது ஆண்டவர் என்னோடு கூட என்னாலும் வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக இந்த சிறிய அப்ப, இந்த சாதாரண ரசம் வழியாக வெளிப்படுத்துகின்றார். அடுத்த கேள்வி, ஏன் உணவின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும் நமது ஆண்டவர் இயேசு? என்னப்பா? வெரி குட். உங்க பேர் என்ன தம்பி? கார்வின். கார்வின் நான் பரிசு கொடுத்தேன். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. உணவில்லாமல் வாழ்வு இல்லை, உணவே வாழ்வு. எனவே நமது ஆண்டவர் மிக சிறப்பாக அதை உணர்ந்தவராக, நான் இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எதை விட்டு செல்ல முடியும்? வாழ்வை தருகிறேன் என்று சொல்கிறேனே, எப்படி வாழ்வை தர முடியும் என்பதை உணர்ந்தவராக உணவின் வடிவில அவர்களோடு கூட கடைசி உணவிலே தன்னையே உடலாக இரத்தமாக வழங்க வேண்டும் என்பதற்காக உணவின் வடிவிலே வெளிவருகிறார். ஒரு பரிசை கொடுத்துருவோம். என்ன சொல்றீங்க? புது நோட்டு வர எல்லாம் ஜோரா கேட்டு. எனவே உணவின் வடிவிலே நமது ஆண்டவர் நம்மோடு கூட வர ஆசைப்படுகிறார். எரேமியா புத்தகத்துல கொஞ்சம் புத்தகத்தை எடுத்து வாசிங்க. 31வது அதிகாரம் 31 முதல் 34 வசனங்களை வாசிங்க. வேற யாராவது கூட வாசிக்கலாம். எரேமியா 31 முதல் 34. இதோ நாள்கள் வருகின்றன, இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இனினார். நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். என்ன பண்ணீங்க? அவருக்காக அவரை விட்டுவிட்டு என்ன பண்ற நாம? ஒரு கன்று குட்டியை கட்டி வைத்து இவன் தான் எல்லாம் என்று சொன்னோமே. வாசிங்க. அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. அதுக்கப்புறம் நான் செய்ய இருக்கக்கூடிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்னவாப்பா? இது என்னவா? என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன். சட்டத்தை இவருடைய சின்ன குழந்தைகளுடைய இதயத்தில் பதிக்கிறார். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். நான் அவர்களுடைய
கடவுளாக இருப்பேன், இயேசு எனது கடவுளாக இருக்க, நான் அவனது பிள்ளையாக, அவரது பிள்ளையாக, அவரது மதிப்பிற்குரிய தங்கையாக, தம்பியாக இருக்கக்கூடிய நன்றி இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை தான் இன்னைக்கு இந்த குழந்தை என்ன பண்ண போதுங்க, திரு நற்கருணையை உண்டு மகிழப்பார். எவ்வளவு அற்புதமான தருணம்! இந்த குழந்தையுடைய பெற்றோர்களாகி நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். இது ஒரு அற்புதமான நாள். இந்த நேரம் மிக மிக அருமையான நேரம். கடவுள் மிக சிறப்பாக எனது குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்க வேண்டும் என்பதற்காக வருவதால் உனது குழந்தையிடம் நானே வருகிறேன் என்று சொல்லி அவர் வருகிறார். யோவான் திருப்புத்தகத்தில் சொல்வது போல மிக சிறப்பான நாள் உன்னுடைய வாழ்க்கை எது என்றால், நீ கடவுளை அன்பு செய்த நாள் அல்ல, மாறாக கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் என்பதை உணர்ந்த தருணம் இருக்கு. பாத்தீங்களா, அதுதான் மேலானது. அப்படிப்பட்ட மேலான தருணத்தை இந்த குழந்தைகள் அனுபவிக்க இருக்கிறாங்க. நாம் அனுபவிச்சிருக்கோம். எவ்வளவுக்கு இந்த அனுபவத்தை நான் நிறைவாக வாழ்கின்றேன் என்று நான் சிந்தித்து பார்க்கிறோம். எனது பாசத்திற்குரியவர்களே, யோவான் திருப்புத்தகத்தில் 15வது அதிகாரம் சொன்னது போல, நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லோரும் என்னுடைய கொடிகளாக இருக்கிறீங்க. யாருக்கு அப்படி சொல்லுவா? என்னை பார்த்து, உன்னை பார்த்து, எல்லா விதத்திலும் மோசமாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து நமது ஆண்டவர் சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீ எனது கொடியாக இருக்கிற பொழுதுதான் நான் நலமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே நாம் நமக்குள்ளே கருமை கொள்கிறோம். இந்த நாளை நினைத்து பார்த்து இந்த சிறுவர் சிறுமியரோடு சேர்ந்து நாமும் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனது ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாதவனாக இருக்கின்ற பொழுதே நீ இப்படி என்னை அன்பு செய்தீர்கள். நீ விரும்பக்கூடிய அளவிற்கு நான் வாழ்ந்தால் எவ்வளவு நீர் எனக்காக சந்தோஷப்படுவேன் என்பதை நினைத்து பாருங்கள். நமது குடும்பங்களிலே மகிழ்ச்சியை உருவாக்குவோம், ஒருவரை புரிந்து கொள்வோம், அன்பு செய்வோம். எல்லோரிடமும் குறை இருக்கிறது. எனது பாசத்திற்குரியவர்களே, இந்த குறையோடு கூட எனது ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் என்றால் நான் எவ்வளவிற்கு ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை கூட நாம் நினைத்து பார்த்து அந்த ஒரு முயற்சியை இந்த நாளில் எடுக்கலாம். மிக சிறப்பாக அந்த பாசத்திற்குரியவர்களே, தன்மையான தம்பிகள் இவர்களுக்காக வேண்டுவோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். முதலாக நமது ஆண்டவர் உட்கொள்ள இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை நிறைவாக தனது அருளால், ஆவியால் நிரப்ப வேண்டும். இவர்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று இவர்களுக்காகவும், இவர்கள் குடும்பங்களுக்காகவும், இவருடைய நாணம் பெற்றோருடைய குடும்பங்களுக்காகவும், இவருடைய உற்றார் உறவினர்களுக்காகவும் நாம் தொடர்ந்து இந்த திருப்பணியிலே ஜெபிப்போம். கடவுள்களை நிறைவாக, சிறுவர் சிறுமியரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை விசுவாசத்தின் அருள் சாதனம். விசுவாசத்தினாலேயே நாம் நற்கருணையில் ஆண்டவரின் திரு பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அதை வாழ்வளிக்கும் உணவாக காண்கின்றோம். நற்கருணை திருவிருந்தில் பங்கு பெற வேண்டுமாயின் நமக்கு விசுவாசம் தேவை. எனவே நமது விசுவாசத்தை இப்போது புதுப்பித்துக் கொள்வோம். வானமும் வையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை விசுவசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோர் என்று உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? தூய ஆவியாரையும் கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலையான வாழ்வையும் விசுவசிக்கின்றீர்களா? இயேசு கிறிஸ்து தமது இறுதி இராவுணவின் போது நற்கருணையை ஏற்படுத்தினார். அவர் நற்கருணையில் உண்மையாகவே இருக்கிறார் என்பதையும், அதை உண்டு அன்பு வாழ்வில் நிலைத்திருப்பதால் நாம் விண்ணக வாழ்வின் ஆட்சியை பெறுவோம் என்பதையும் விசுவசிக்கின்றீர்களா? இதுவே நமது விசுவாசம், இதுவே நமது திரு அவையினுடைய விசுவாசம். இவ்விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் நாம் என்னாலும் பெருமை கொள்வோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய மன்றாட்டுக்களை நமது
நமது ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமாக சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உண்மையோடும் பாசத்தோடும் தங்கள் மந்தையை மேய்க்கவும் ஆன்ம உணவாகிய நற்கருணையின் பொருளை உணர்ந்து இறை உண்மையை நோக்கி வழிநடத்தவும் வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, ஒருமை மணிகள் பலவாயினும் ஒன்றாக சேர்ந்து ஒரே அப்பமாக மாறுவது போல் உலகமெங்கும் பரந்து கிடக்கும் திரு அவை மக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று இறைவா உண்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிருள்ள பின்னர உணவையும் இறைவா, கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் முதல் முறையாக கொடுக்கும் சிறுவர்களாகிய இவ்விண்ணக உணவை எப்பொழுதும் ஆர்வத்தோடு இருக்க இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிரியர்களெல்லாம் ஆசிரியரே இறைவா, என் பெற்றோரும் ஆசிரியர்களும் ஆன்மீக வாழ்வில் எப்பொழுதும் ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும். இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உறைவிடமே இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் நீதியோடும் மேலும் ஆட்சி செலுத்தவும் நல் திட்டங்களை செயல்படுத்தவும் வேண்டிய ஞானத்தின் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசி, வறுமை, முதுமை, நோய் முதலியவற்றால் இன்னலும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் இறைவனின் கருவிகளாக செயல்பட்டு அவர்கள் இன்னலை கிடைக்க வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தாயும் தந்தையுமான ஆண்டவரே, இந்த முக்கியமான திருப்பலியிலே உமது திருமகனை உடல் இரத்தத்தை உண்டு மகிழ்வதற்காக முதலாக உண்டு மகிழ்வதற்காக தங்களையே மிக ஆர்வத்தோடு இந்த திருப்பலியில் பங்கெடுத்து அதன் மூலமாக உமது அன்பை சுவைக்க இருக்கக்கூடிய இந்த அருமையான தங்கையர்கள், இவர்களது குடும்பங்கள் ஆகிய அனைவரையுமே ஆசீர்வதியும். இவர்களுக்குள்ளே இந்த நாள் என்னால் மகிழ்வான நாளாக இருப்பது போல தொடர்ந்து நீரே அவர்களது வாழ்நாள் முழுவதும் அன்பை பொழிந்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே பங்கு பெறக்கூடிய அனைவரது எண்ணங்களையும் நீரே நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தாயும் தந்தைவான் இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் மதுமீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவிருந்து அருதுகையில் சிலுவையின் மீட்பளிப்பின் நினைவை காலத்தில் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகட்டின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரியது மறைபொருளை நிறும் நம்பிக்கையாளர் குணமாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனிதனம் ஒரே நம்பிக்கை வெளிப்பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே மதருளி நிலைமை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளை காலத்தில் விருந்தில் நாங்களும் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து உமது புகழை பாடி அக்களித்து ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடும் மூலம் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய மின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் போன்று வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தின் பங்கோடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜானதை என ஆயர்கள் ஒரு மரபினர் சிறப்பாக இன்றைய திருப்பலியை தலைமையிலாகி நடத்தி எங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கும் புனித வடநாள் தலைவணிகளின் அன்புக்குரிய அதிபர் அருட்தந்தை பவுல்ராஜ் மைக்கேல் அடிகளார் அவர்களையும் அவர்களோடு சேர்ந்து இத்திருப்பலியை அர்ப்பணிக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும் சிறப்பாக இன்று முதலாக உன் திருமகனின் திருவுடலையும் திரு ரத்தத்தை உணவாக பானமாக உட்கொள்ள இருக்கும் இதோ இந்த திருப்பலி எடுத்திருக்கும் முன் வண்டியிட்டு மன்றாடும் எங்கள் அன்புக்குரிய இந்த சிறுவைகளையும் நீர் ஆசீர்வதித்து அச்சித்து புனிதப்படுத்தி தொடர்ந்து இவர்கள் வாங்கப் போகும் திருவரின் சாதனம் அன்பின் அருட்சாதனமாக இவர்கள் நெஞ்சில் எப்போதும் இருந்து இவர்கள் இதயத்தில் வரும் இயேசு இவர்களை வாழ்வுக்கு வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். இவர்களையும் இவர்களது பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் ஞான பெற்றோர்களையும் சிறப்பாக இவர்களை இந்த நிலைக்கு உருவாக்கிய எங்கள் பங்கின் மறைக்கல்வி ஆசிரியர் மக்கள் அனைவரையும் இத்திருப்பலியில் ஒன்று கூடியுள்ள அனைத்து இறைமக்களையும் உம் திருமுன் சமர்ப்பித்து உம் திருவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்ப்பின் மீது நோக்குணத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை உபதேசு பரமருட உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழி பிறையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த சிறப்பாக இன்றைய தினம் உம்மை உண்டு மகிழ முதலாக உண்டு மகிழ வந்திருக்கக்கூடிய இந்த அருமையான சிறுவர் சிறுமியர், இவர்களது பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், இவர்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், சிறார்கள், மேலும் இவர்களோடு கூட உறவாடக்கூடிய நல்ல நண்பர்கள், இந்த திருப்படியிலே பங்கு பெறும் சகோதர சகோதரியர் ஆகிய எங்களது மேலான நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்யவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் எந்நாளும் வாழ்கின்றனர் என்று சொல்லி நம்பினவன்போடு வருகிறார். இந்த செம்மறியுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். அன்பு இயேசுவே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். நற்கருணை வடிவில் நீர் எனது உள்ளத்தில் வரப்போகிறேன். உம்மை உட்கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் குடிகொள்ள வாரும். உமது அருளாலும் ஆசியாலும் என்னை நிரப்பும். இனி நானும் பிள்ளையாக வாழ்ந்திட வரம் தாரும். அன்பிலும் ஒற்றுமையிலும் மன்னிக்கும் பண்பிலும் பகிர்ந்து வாழ்வதிலும் நாளும் வளர்ந்திட
சிறப்பாக ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் ஆகியோர் மீது இரக்கமாயிரும். இனிய இயேசுவே, உம் ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பி என்னை புது படைப்பாக மாற்றியருளும். நான் உமது மனநிலையை பெற்று உம்மை போல வாழ உம் அருள் தாரும். இனி நான் என்னுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் உண்மையை வெளிப்படுத்தவும், எல்லா நேரங்களிலும் இறையாட்சியின் கருவியாக செயல்படவும் வரம் தாரும். வறியவர்கள் மீது பரிவு காட்டி என்னிடத்தில் உள்ளதை அவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டிய தாராள உள்ளத்தை தாரும். நான் எப்போதும் உம்முடைய விருப்பத்தையே நிறைவேற்ற வேண்டிய ஆற்றலை அளித்தருளும். ஆமென். நம்முடைய பங்கின் பாதுகாவலை புனித லூர்து அன்னையின் திருவிழாவை முன்னிட்டு வருடந்தோறும் நடக்கும் இந்த புதுமை பெருவிழா என்று கோலாகலமாக நம்முடைய பங்கு ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை போற்றி புகழ்கின்றோம். சிறப்பாக இந்த நாளில் இதோ இத்திருப்பலி இடத்திற்கு முன் அமர்ந்திருக்கும் சிறுவர்கள் சிறுமிகள் முதலாக இயேசுவின் திருவுடலை இரத்தத்தை உணவாக கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தும் மனமாக அனைவரும் இணைந்து அவர்களை கரங்கள் தட்டி அவர்களை பாராட்டு. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை தலைமையாகி நடத்தியவர் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் நம்முடைய புனித வளனார் கல்லூரி கலைமணிகளின் அதிபர் தந்தை தலைமையில் தான் இந்த புதுமை திருவிழா திருப்பலி நடைபெறும். அதுபோல இவ்வருடமும் தந்தை அவர்கள் குறிப்பாக கடந்த பல நாட்களாக ஆந்திரா தேசம் சென்று ஹைதராபாத்தில் மாணவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துவிட்டு பேராசிரியர் பணியை முடித்துவிட்டு நேற்று இரவு தான் இங்கு வந்தார். வந்தவுடனே இன்று இந்த திருப்பலிக்கு தலைமை தாங்கி மிக அருமையான ஒரு மறையுரையை இந்த சிறுவர்கள் சிறுமிகள் நெஞ்சில் பதிக்கும் அளவு, இறை வார்த்தையை நெஞ்சில் பதிக்கும் அளவு அவர்களை வாசித்து சொல்லி அதே வார்த்தையை வாழ்வாக்க வரவழைத்து அருமையான ஒரு மறையுரையை ஆற்றியிருக்கின்றார். அவரே ஒரு அன்பின் அருட்சாதனம் தான். அற்புதனை கொடுப்பதில் நான் பெருமைப்படுறேன் சொல்வதில் இவர் இந்த கல்லூரியின் அதிபராக பணியாற்றி கொண்டிருக்கும் போது ஒரு ஆன்மீக முயற்சியில் அதிகமாக அவருடைய வலம் வருவது, இந்த வளாகத்தை வலம் வருவது மிகவும் பெருமைக்குரியது, இறைவனுக்கு மகிமைக்குரியது. அந்த வகையிலே தந்தை அவர்கள் இன்றும் இங்கு வந்து இந்த திருப்பலி நிறைவேற்றி இந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு புதுமை வாரிகள் வழங்கிய தந்தை அவர்களை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து இந்த பொன்னாடையை உங்கள் அனைவர் சார்பாக, குறிப்பாக புதுமை பெற்ற இந்த சிறுவர் சிறுமிகள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், அமர்ந்திருக்க இறைவர்கள் அனைவர் சார்பாக இப்பொன்னாடையை போட்டுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பு விருந்தினராக இத்திருப்பலியில் கலந்து கொள்பவர் அருட்தந்தை அந்துவான் அடிகளார். அவர் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். கும்பகோணம் மறை மாவட்டத்தில் பல்வேறு பங்குகளிலே மிக மிக அழகாக அருமையாக பணியாற்றியவர். கும்பகோணம் மறை வட்டார அதிபராகவும் இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார். தற்போது ஓய்வல்ல, தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கின்றார். தொடர்ந்து ஓய்வு பெற்றாலும் உழைத்துக் கொண்டே இருக்கின்றார். குறிப்பாக நம்முடைய கல்லூரிக்கு அவருடைய வருகையால் சில உதவிகள் நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே மிகவும் பெருமைக்கும் மகிமைக்குரியது அவருடைய வருகை. அழகாக பாடினார், புகழுரை பாடினார். தந்தை அவர்களை வாழ்த்தி போற்றி நன்றி பூர்வமாக அவருக்கு கொண்டாடிய துணைப்பங்க தந்தை அருட்தந்தை பாஸ்கர் அடிகளார் வழங்குகின்றார்.
வாசித்தவர் அற்புதம் அவர்கள். இப்போது அவர் ஆஸ்திரியாவில் உள்ள இவர் சென்னை ஏசல் வரிமாநிலத்தை சார்ந்தவர். தற்போது அவர் ஆஸ்திரியாவில் உள்ள இன்ஸ்புரூக்கில் தத்துவியல் முனைவர் பட்டம் படிப்பதற்காக அங்கு சென்று பயின்று கொண்டிருக்கின்றார். நானும் அவரும் இணைந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக திருவான்மையர் சத்திய நிலையத்தில் பணியாற்றினோம். என்று திடீரென்று வருகை இருப்பதால் அவரும் இதில் இணைந்து கொண்டு அருமையாக இந்த நமக்காக ஜெபித்திருக்கின்றார். அன்னார் அவர்களை வாழ்த்தி போற்றி நன்றி கூறுவனமாக இந்த மறைக்கல்வி சிறப்பாக அருமையாக இந்த பிள்ளைகளை தயாரித்து தலைமை தாங்கி நடத்திய மதிப்புக்குரிய டாக்டர் மார்ட்டின் அவர்களை கொண்டாடி போற்றி வாழ்த்துவார். ஏறக்குறைய வங்கியில் 27 சிறுவர் சிறுமிகள் பொது நன்மைக்காக கடந்த 2 வாரங்களாக தயாரிக்கப்பட்டார்கள். 27 பேர் 17 பேர் இப்போது புதுமை வாங்கியிருக்கிறார்கள். இவர்களை நன்கு தயாரித்தவர்கள் அருண் சகோதரி கலன், அருண் சகோதரி குழந்தை, அருண் சகோதரி சூசை மற்றும் திருமதி திலகா, திருமதி லிசி, திருமதி அமுல் மற்றும் செல்வன் வைசல் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து சிறப்பாக நாம் ஒன்றிணைத்த டாக்டர் மார்ட்டின் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக வங்கி மறைக்கல்வி இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருப்பதனுடைய துணை பங்கு தந்தை திரு பாஸ்கர் அவர்களை கரங்கள் தட்டி பாராட்டுகிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பா. இப்படி வாப்பா, இப்படி வா, இப்படி வாடி சேர்ப்பா, இப்படி வாடி பொண்ணு, இப்படி வா, இங்கே வா, இந்த சைடு காதில் உழுதடா. இவ்வளோ தான் நிற்கிறீங்களா? மற்றவர்களோடு பகிர்ந்து வாழவும் பாவத்திற்கும் அழகையும் தூண்டுதலுக்கும் இடமளிக்காமல் எல்லாவற்றிலும் உறுதியான மனநிலையோடு இருக்க எம்மை கற்றுக்கொண்டதற்காக எம் நன்றிகளை உங்களுக்கு காணிக்கையாற்றுகின்றோம். எங்களுக்காக திருப்பலியை நிறைவேற்றி நல்ல மறையுரை
எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில எந்நாளும் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் ஒருவரை முழுமையாக அன்பு செய்து வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. பூக்கள் ஒன்று சேர்த்த உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். அண்ணல் இயேசு அன்பின் வழியை கற்றுத் தந்த உன் அன்பு மிகு ஆதரவில் அச்சம் நீங்குதே. அண்ணல் இயேசு அன்பின் வழியை கற்றுத் தந்த உன் அன்பு மிகு ஆதரவில் அச்சம் நீங்குதே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. பூக்கள் ஒன்று சேர்த்த உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி
எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம்.